மக்கள் சார்ந்த சேவைகள் செய்யணும், மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும். அந்த புஷியானந்த ஒரு நபர்னால தான் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே சரிகிறதுக்கான முக்கிய ஒரு நபராக இருக்கக்கூடியது அவர் தான். மக்களை இன்னும் பார்க்கவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அவ்வளோ பயப்படுறாரு, மக்களை பார்க்கறதுக்கே பயப்படுறாரு. இதில் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிட்டு யாரை பார்க்க போறாரா? தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி உருவாயிருக்கு. அவரோட தலைவர் வந்து இளைய தளபதி விஜய். அது வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் முகத்தை காட்டாம 2026 ஆட்சியை இருங்க நடிகர் விஜய் தானே சொல்றீங்க? நடிகர் விஜய், ஆமா, அரசியல்வாதி விஜய் நானும் கேள்விப்பட்டேன். நடிகர் விஜய் தானே சொல்றீங்க? அந்த புஷி ஆனந்தன் சொல்லி அவர் கூட ஒருத்தர் கூட விஜயை தாண்டி ஒரு செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காப்லையே, அவர் தானா? அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயா இல்லை புஷி ஆனந்தான்னு தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த கட்சியை பற்றி சொல்றீங்களா? அதை நாங்கள் கட்சியாகவே இன்ன வரைக்கும் கருதலை. நீங்கள் கட்சின்னு சொல்றது எனக்கு மனசு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்தினாப்புல. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த நடிகரை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர்த்துட்டு இவரை பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு போகல. ஆனால் அந்த மாநாடு வந்த அந்த ரசிகர் இருக்காங்க பாருங்க, அவங்க பூரா யார் பேர் புஷி ஆனந்த பேர் தான் போனேன். விஜய்ன்ற ஒரு ஆளவே அவங்க வந்து பெருசாகவே எடுத்துக்கிறவே இல்லை, அவரை கண்டுக்கிறவே இல்லை. அது என்னன்னு தெரியல, புஷி ஆனந்த் அப்படி அந்த அளவு கண்ட்ரோலில் வச்சிருக்காப்ப நினைக்கிறாங்க பூராத்தையுமே. இது வந்து ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது அன்னைக்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்து பெரிய பெரிய கட்சிகளை ஆரம்பித்து அவங்கெல்லாம் ஆரம்பத்திலேருந்து அடிப்படையிலேருந்து கட்சியில் இருந்து வளர்ந்து கட்சினா என்ன, அரசியல்னா என்னன்னு ஒரு புரிதலோட ஒரு அறிவோடு வந்தாங்க. நம்ம ஒரு பவுட்ரு போட்டுட்டு ரோட்டில் நின்று வேஷம் போட்டு வந்து மக்கள் போட்டுருவாங்கன்னு நினச்சோம்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், அது ஐயோக்கியத்தனம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆணவத்தின் உச்சம் இது. அப்போ தமிழ்நாடு மக்களை வந்து யாருனாலும் ஓட்டு போட்டுருவாங்க, திரையில காமிக்க எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அரசியல் அறிவு வேணாமா கொஞ்சமாக தான்? எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, பாவம் இவ்வளோ ஒரு திறமையாக நடிகர்னு பேசப்படுறாரு, ஆனால் கொஞ்சம் கூட அரசியல் அறிவு கொஞ்சம் கூட இல்லையே. ஒரு அரசியல் அறிவே இல்லாமல் அரசியல் புரிதலே இல்லாமல் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் அவர் நம்பி வர்ற அந்த பசங்க பேர் ரோட்டுக்கு போகிறான் பாவம். எல்லாருமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லை, இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் என்ன கூட்டம் இருக்குது? எங்கே காமிச்சார் கூட்டம்? எங்கே காமிச்சிருக்காரு என்ன கூட்டம் இருக்குன்னு? அந்த மாநாடுக்கு வந்து பிறகு எப்படி வந்தான்றது சொல்லக்கூடாது, பொது வெளியே சொல்லக்கூடாது. இல்லை, அது அந்த ஹோட்டல் வச்சுருக்க பிறகு சாப்பாடு போடணுமா, ட்ராவல்ஸ் வச்சுருக்க பிறகு வண்டி ஃப்ரீயாக ஏற்றிட்டு வரணுமா? அந்த மாநாடுக்கு ஒரு செலவு பண்ணி யாரும் கொண்டு வர சொன்னாரா? இல்லை, அங்கே வந்தவங்க பூராமே தினக்கூலிகள் டெய்லி வேலை பார்க்குற பையங்க தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் இருந்து ஓட்டுரிமை இல்லை, ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். அந்த கட்சி ஆரம்பித்தார்ல, அந்த மாடு வந்தாங்களா அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டுரிமையை பாதி பேருக்கு கிடையாது. ஓட்டு வயசே இல்லை சார், சின்ன பசங்க போகிறான். அப்புறம் எப்படி நான் முதலமைச்சர் ஆணவத்தில் பேசுவார்னு தெரியலையே. அப்போ ஒருவேளை நாளைய சமுதாயம் அவர் பின்னாடி கூட இருக்குன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சமுதாயமே போகாதுங்கிற நீங்கள் இன்னும் நாளைக்கு சமுதாயம் போகணும்னு இப்படி பேசுகிறீங்க சார். தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்டாக கேட்குறேன், நல்லா நடிகராப்பில் பார்த்துருக்கேன். அந்த வேலையை பார்த்தாருன்னா அவருக்கும் அவங்க சார்ந்திருக்கவும் நல்லா இருக்கும். 2025 மிகப்பெரிய காமெடி. ஆமாம், நீங்கள் சொல்கிற அவர் சொன்னது தான் மிகப்பெரிய காமெடி 2025. அவருக்காக தெரியும் சார். இல்லை அப்படின்னா மாநாட்டுக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் கூப்பினாங்க சார். சர்வே சொல்லிடுச்சு 3,50,000 பேர். சாதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சியோ ஒரு ஆளுங்கட்சியோ இருக்கட்டும் ஒன்றும் இல்லை, நம்ம கூட்டலாம் சார் 3 லட்சம் பேரை. சாதாரண ஒரு நடிகர் வரட்டும், ஒரு சீரியல் ஆக்டர் வரட்டும், ஒரு 2 லட்சம் பேர் வரமாட்டாங்களா? நியாயமாக சொல்லுங்கள், வரமாட்டாங்களா? இவர் இன்றைக்கி ஒரு நல்ல மிகப்பெரிய நடிகர் தான், அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். நடிகருங்கிறதுல அவரை நல்ல மனப்பூர்வம் ஏற்றுக்கிறேன். அவ்வளோ இப்போ நடிகர் வராங்க, நடிகரை பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் வரதான் செய்யும். அரசியல் சார்ந்து வரலாம் அந்த கூட்டம் யாருமே. ஒரு நடிகருங்கிற ரீதியில் நடிகரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மக்களை இன்னும் பார்க்கவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அவ்வளோ பயப்படுறாரு, மக்களை பார்க்கறதுக்கே பயப்படுறாரு. இதில் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிட்டு யாரை பார்க்க போகிறாரா? ஏன் சார் மேலே எதனா கை கால் போட்டுன்னு பயப்படுறாரா? உண்மைதான், யாராவது தொற்றக்கூடாது அப்படின்றது தான். அதாவது அவர் தொற்றக்கூடாதுன்னு நினச்சா அது ஒரு தீண்டாமல் தான் நினைக்கிறாரு. மக்கள் வந்து ஒரு தீண்டாதமாக தான் நினைக்கிறாரு. நினச்சா வந்து பார்ப்பார்ல. பொதுவாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாமே கூட பொது வெளியில் வர்றாங்க, பார்க்குறாங்க, கையை கொடுக்குறாங்க, போகிறாங்க. பட் இவர் வரமாட்டாருன்னா அப்போ அவ்வளோ பெரிய தலக்கணத்தின் உச்சம், ஆணவத்தின் உச்சம். கண்டிப்பாக இதான் சார் உண்மை. சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, அந்த மனுஷன் எப்படி சொல்றீங்க சார்? அவர் நினச்சிருப்பா கூட அதிகமாக சம்பாதிக்க நினச்சிருக்காரு. நம்ம அப்படியா சார்? யாராவது ஒருத்தர் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையை விட்டுட்டு நான் உங்களுக்காக வர்றேன் அப்படின்னா சமூக சேவை இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்பையும் குரல் கொடுக்கல, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல. அரசியல் என்ன சார்? அரசியல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர்? பாவம் சும்மா வந்தான் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டோம்னா அந்த கான்வாயில் காரில் போட்டு நினைக்கிறாரா? மக்கள் சார்ந்த சேவைகள் செய்யணும், மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும்.
ஒரு ட்விட்டர் பதிவு கூட போட என்ன வரையும் அவர் எப்படி சார் முதலமைச்சராக என்ன பண்ண போகிறார் நாட்டுக்கு? சார் ட்விட்டரில் மட்டும் தான் பதிவு போடுறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, நீங்கள் போடவே இல்லைன்றீங்க. அதுவே செய்ய முடியல அவரால். நீ வீதிக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு அவர்? சார் ட்விட்டரில் போட்டால் 4 பேர் தெரிஞ்சாதான். இன்றைக்கி அரசியல் காலத்தில் ட்விட்டர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதில் கூட கருத்து போடுறதுக்கு தெரியல. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ட்விட்டரில் எப்படி ஸ்கிரிப்ட் போடணும்னு தெரியல. ஸ்டேஜில் பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. ஏதோ 1-2 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க வச்சுக்கலாம். யாரும் டேரக்ட் பண்ணி இருக்கார் பாவம். இந்த ட்விட்டரில் போகிற ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு நாள் ரெடி பண்ணலை. ஒரு வேளை இனிமேல் ரெடி பண்ணிட்டு போட்டாலும் போடலாம். புஷியானந்த் பற்றி உங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து? மாதிரி விஜய் கேட்டீங்க பாவம். அந்த புஷியானந்த் ஒரு நபர்னால தான் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே சரிகிறதுக்கான முக்கிய ஒரு நபராக இருக்கக்கூடியது அவர் தான். எதனால சார் இப்படி சொல்றீங்க? சார் அவர் செயல்படுறீங்க பார்த்தாலே தெரியுமே. எல்லா இடத்துலையுமே விஜய் தலித் அவர் தான் முன்னாடி வராரு. சார் அவர் நலத்திட்ட உதவி கொடுத்தாங்க. எல்லா வீடியும் பார்க்குறான், என்ன பண்ணுறாரு பார்க்குறோம்ல. அதில் விஜய் வாங்கி அங்கே கொடுக்குறாரு. அந்த 300 பேர்த்துக்கு கொடுக்குறாரு. அதை இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு நீட்டுறது, இங்கிட்டு வாங்கி நீட்டுறது. அது ஒரு வேலையா? ஒரு தலைவர்ன்றீங்க, உங்கள் கட்சியோட தலைவர், அவரை வச்சு தான் நீங்கள் அரசியலுக்கு வரேங்கிறீங்க. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் நீங்கள் சும்மா நின்று கையை அப்படி நீட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இவர் நடிக்கிறார். விஜயை சும்மா பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வளர்ந்து வந்துட்டு இவரை ஓரம் கட்டிடுவோம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜயை வச்சு புஷ்டியானந்த் கேம் ஆடுறாருன்னு சொல்றீங்க? அதுதான் சொல்கிறேன் நான். ஆமாம், விஜய் அவர் ஒரு ஃபேம் எல்லாம் தெரியும். தமிழ்நாடு அவருக்கு தெரியும். அவரை வச்சு ஃபேம் ஆகி அவர் ஓரம் கட்டிடுவோம் அப்படின்ற எண்ணங்கள் அவருக்குள்ளே இருக்குமோன்னு தோணுது. தனிப்பட்ட நம்மளுடைய கருத்து. விஜய் அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, என்ன சொல்றது? இந்த மாதிரி புஷியானந்த் வந்து ப்ரொமோட் ஆகிட்டு மகனை வந்து ஓரம் கட்டிடுவாப்ல அப்படின்ற மாதிரி. சரி சார், உங்கள் கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. 2026 விஜயால் ஜெயிக்க முடியுமா? முடியாது. நான் தான் சொல்லிட்டேனே, 2025 மிகப்பெரிய காமெடி சார். கீழே இருந்து கட்சினா என்னென்னா கிளை செயலாளர், வட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அடித்தளத்திலிருந்து ஒரு கட்சி உருவாகி வரணும். ஒரு ஊருக்கு 10 ரசிகரை மட்டும் வச்சுட்டு கட்சி வேலை பார்த்துருவோம். நான் பொதுவாக சொன்னது என்னன்னா, ஒரு குரல் கொடுக்காத நீங்கள் வந்து என்னங்க பண்ண போகிறீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? தேவையில்லாத வேலை. குரல் கொடுக்கலன்றீங்க? எந்த விஷயத்துக்குமே கொடுக்கலையே அவர். இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குல்ல. அந்த சின்ன பிரச்சனையில் கூட நான் வந்து நிற்கிறேங்க. அவர் வரவே மாட்டார். அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே எப்பயுமே. இப்போ கற்பழிக்கப்பட்ட பெண்ணு கூட ஆளுநர் போய் நேரில் பார்த்துருப்பாரு. அவர் தான் ஸ்டேஜில் பெருசாக வீரவாசம்லாம் பேசினார். அந்த பதவியே வேணான்னு சொன்னார். அப்புறம் திரும்ப அவரே பார்க்குறாரு. அப்போ இதிலே அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய புத்தி கூர்மையும் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த அவரால் கடைபிடிக்க முடியலைன்னா இனி அரசியலில் வந்து என்ன சாதிச்சிடுவார்? விஜய் வந்து சரியான வழியில் போகலன்றீங்க? யாரோ பின்னாடி இயக்குறாங்க, எழுதி தர்றாங்க, அதை வாசிக்கிறாரு, அவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு? அரசியலும் கேமரா அவருக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, அது மாதிரி நம்ம மக்கள் நடிச்சுட்டு போவோம்னு நடிச்சிட்டு இருக்காரு.